பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்கான வரம்பு இல்லை என்று ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கிறது. இது மட்டும் அல்லாமல் அந்தந்த வங்கிகளே வரம்பு அளவினை நிர்ணயித்துக் கொள்ளலாம் என்றும் ரிசர்வ் வங்கியின் இந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக இணைகிறார் எமது வணிக செய்தியாளர் விஷ்ணுராஜ். அவரிடமிருந்து கூடுதல் விவரங்களை நாம் கேட்டு பெறலாம். விஷ்ணு, ரிசர்வ் வங்கியினுடைய இந்த அறிவிப்பில் மேலும் என்னென்ன விவரங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? விஷ்ணு. காயத்ரி, நீங்க சொன்ன மாதிரியே ரெண்டு விஷயங்கள். ஒன்று வங்கி அந்த ஏடிஎம் கார்டுல இருந்து எவ்வளவு வேணாலும் பணம், அவங்க அந்த கார்டுக்கு உட்பட்டு எவ்வளவு வேணாலும் பணம் எடுத்துக்கலாம். அந்த 10,000 ரூபாய் லிமிட்ன்றது கிடையாது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஆனா அது எந்த கார்ட்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தா கரண்ட் அக்கவுண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். அதாவது நிறுவனங்கள் கரண்ட் அக்கவுண்ட் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த கரண்ட் அக்கவுண்ட்டுக்கு ஒரு டெபிட் கார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த கார்டு மூலமா நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த கார்டுக்கு எவ்வளவு லிமிட் இருக்கோ அந்த கார்டுக்கான லிமிட்டை ஃபுல்லாவே நம்ம எடுத்துக்கலாம். அந்த 10,000 ரூபாய் அப்படிங்கிறது கிடையாது. வேற சேவிங்ஸ் அக்கவுண்ட் அப்படிங்கிறதுக்கு, சேவிங்ஸ் அக்கவுண்ட் நம்ம நார்மலா வச்சிருக்கிறது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சேலரி அக்கவுண்ட்ஸ் எல்லாமே சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல தான் வரும். ஸோ இந்த சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய பணத்தை எடுப்பதற்கு அந்த பழைய கட்டுப்பாடு தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, the limits on saving bank account will continue for the present and are under consideration for withdrawal from near future அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ வங்கிகள் இது குறித்த நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். இது குறித்த ஆலோசனை மேற்கொண்டு இருக்கிறார்கள். சோ இப்ப கரண்ட் அக்கவுண்ட் வச்சிருக்கிறவங்க அவங்களுடைய டெபிட் கார்டு யூஸ் பண்றதுக்கு அந்த கார்டு லிமிட் எவ்வளவோ அந்த இதுல இருந்து அப்படியே பணம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான். அவங்களுக்கு அந்த 10,000 ரூபாய் லிமிட் பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு வேணாலும் அந்த கார்டுக்கு தகுந்த மாதிரி பணம் எடுத்துக்கலாம். சேவிங்ஸ் அக்கவுண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய கட்டுப்பாடு தொடர்ந்து இருக்கும். மேலும் இந்த கட்டுப்பாடு தளர்த்தப்படுவதற்கான அனைத்து ஆலோசனைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்திய ரிசர்வ் வங்கி தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. இது ஒன்று. இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா, பேங்க்ல போய் நம்ம வித்ட்ராயல் ஸ்லிப்போ இல்ல கேஷ் நம்ம வித்ட்ராயல் ஸ்லிப்போ செக்கோ போட்டு எடுக்கும் பொழுது இப்ப 24,000 ரூபாய் வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த இது அப்படியே தொடருது. அதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்ப வந்திருக்கிறதுபடி பார்த்தா கரண்ட் அக்கவுண்ட் வச்சிருக்கிறவங்க அவங்க ஏடிஎம் கார்டுக்கான டோட்டல் லிமிட் எவ்வளவோ அவ்வளவு பணத்தை எடுத்துக்கலாம். சேவிங்ஸ் அக்கவுண்ட் வச்சிருக்கிறவங்க அந்த சேவிங்ஸ் அக்கவுண்ட்டுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்த இந்த 10,000 ரூபாய் மட்டும்தான் நான் எடுக்க முடியும் அப்படிங்கிறது அந்த நடைமுறை தொடர்ந்து நடைமுறையால் இருக்கிறது. இது கூடிய விரைவில் மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கக்கூடிய இந்த அறிவிக்கையில் நம்ம புரிஞ்சுக்க முடிகிறது. காயத்ரி. விஷ்ணு, இப்ப சேவிங்ஸ் அக்கவுண்ட்டுக்கு ஏற்கனவே இருந்த கட்டுப்பாடுகள் இருக்கிறது. கரண்ட் அக்கவுண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த வரம்பு இல்லை அப்படிங்கிறது ரிசர்வ் வங்கி இப்ப கொடுத்திருக்காங்க. கரண்ட் அக்கவுண்ட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி அந்த வரம்பு இல்லை, கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுவதற்கு என்ன காரணம்? இது தொடர்பாக அந்த ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் ஏதேனும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? இது குறித்து, அதாவது கரண்ட் அக்கவுண்ட்டுக்கு மட்டும் ஏன் இந்த விலக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது அது குறித்த எந்த அறிவிப்பும் அந்த ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புக்கு எந்த காரணமும் காட்டப்படவில்லை. இதுல நம்ம முக்கியமா புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, கரண்ட் அக்கவுண்ட் அப்படிங்கிறது நிறுவனங்கள் தரப்புல இருந்து அவங்க இப்போ ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட் இல்லாம அந்த கம்பெனிக்குன்னு வச்சிருக்கிற அக்கவுண்ட் கரண்ட் அக்கவுண்டா இருக்கும். ஸோ அவங்க தொழில் முறையில அந்த டிரான்சாக்சன் நடக்கிறது எல்லாமே கரண்ட் அக்கவுண்ட்ல தான் நடக்கும். ஸோ கரண்ட் அக்கவுண்ட்ல ஏற்கனவே 50,000 ரூபாய் வரைக்கும் நீங்க பணத்தை எடுக்கலாம் அப்படின்னு பழைய இதுல இந்திய ரிசர்வ் வங்கி சொன்னப்பவே தொழில் நடத்துவதற்கு 50,000 ரூபாய் மட்டும் கொடுத்தா பத்தாது, நாங்க எங்க பணத்தை தான் எடுக்கிறோம், தொழில் நடத்துற நாங்க 50,000 ரூபாய் மட்டும் தான் கரண்ட் அக்கவுண்ட்ல இருந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா பத்தாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது. அதை தொடர்ந்து முதற்கட்டமாக தொழில் நடத்துபவர்களுக்காக இந்த டெபிட் கார்டுல அவங்களுடைய ஏடிஎம் கார்டுல இந்த பணம் எடுப்பதற்கான தளர்வு இப்போ இந்திய ரிசர்வ் வங்கி அறிவிச்சிருக்காங்க. காயத்ரி. இப்ப தொழில் முனைவோருக்கு பயனளிக்கும் விதத்தில் முதற்கட்டமாக இந்த அறிவிப்பினை ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்கிறது. அதே மாதிரி சேவிங்ஸ் அக்கவுண்ட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடுகளும் எப்பொழுது தளர்த்தப்படும் அது தொடர்பான தகவல்கள் இருக்கிறதா ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில்? அவங்க போட்டிருக்கிற அந்த வாசகங்களை நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, இந்த சேவிங்ஸ் அக்கவுண்ட்டுக்கு இருக்கக்கூடிய பிரசன்ட், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் தொடர்ந்து அந்த கட்டுப்பாடுகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். இட் இஸ் அண்டர் கன்சிடரேஷன். அதாவது ஆலோசனை நாங்க இது குறித்து அந்த தளர்வு மேற்கொள்ளணுமா, சேவிங்ஸ் அக்கவுண்ட்டுக்கான அந்த தளர்வு, அந்த கட்டுப்பாடுல தளர்வு மேற்கொள்ளணுமா அப்படிங்கிறது குறித்து ஆலோசனைகள் நடந்து வருவதாகவும், கூடிய விரைவில் the consideration for withdrawal in savings bank account will be taken in near future. கூடிய விரைவில் இதற்கான தளர்வுகள் எப்படி இருக்கும் என்பது குறித்து கூடிய விரைவில் அறிக்கை வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்புல நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. காயத்ரி.
விஷ்ணு, இப்ப இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்புல நீங்க கூறியது போல 2 முக்கியமான அம்சங்கள் இருக்கிறது. இப்ப 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல்கள் வரவிருக்கிறது. இந்த நேரத்துல தொழில் முனைவோருக்கு பயனளிக்கும் விதத்தில் முதற்கட்டமா இந்த ஒரு அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? இல்ல இதுக்கு வேறு ஏதாவது பின்னணி காரணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? காயத்ரி, நம்ம இப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அந்த நவம்பர் 8ஆம் தேதிக்கு பிறகு பல்வேறு பிரச்சனைகள், அதாவது வங்கியில பணம் இருந்தும் நம்ம எடுக்க முடியல, அப்புறம் வங்கிகள்ல பணம் இல்ல, அப்புறம் ஏடிஎம் திறக்கப்படல அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வந்த நிலையில இப்ப அதற்கான அந்த சூழ்நிலை சற்று மாறி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. 2000 ரூபாய் நோட்டுகளாவது நம்ம வங்கி ஏடிஎம்கள்ல இருந்து எடுக்கும், ஒரு சில ஏடிஎம்கள்ல நம்ம எடுக்க முடிகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. முன்னாடி மாதிரி பேங்க்ஸ்லயோ இல்ல ஏடிஎம்கள்லயோ ரொம்ப பெரிய லைன் நின்று மக்கள் பணம் எடுக்கிறத நம்ம இப்ப எங்கேயும் அதிகம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிருக்கிறது. சோ இந்த பண தட்டுப்பாடு அப்படிங்கறது நிறைய பேர் கார்டு யூஸ் பண்ணி பழகிட்டாங்க அப்படின்னா கூட அதனுடைய அந்த பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது தேவை, அதாவது கணிசமாக குறைந்திருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. சோ இதன் காரணமாக அடுத்த எப்படி நவம்பர் 8ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து பல முறை இந்திய ரிசர்வ் வங்கி மாத்தி அவங்களுடைய ஸ்டாண்டை மாத்தி இதை பண்ண போறோம், அது பண்ண போறோம், இதுல 4500 ரூபாய் தான் நீங்க எடுக்க முடியும், இல்ல 10,000 ரூபாய் தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை மாத்தி எப்படி தொடர்ந்து சொல்லிட்டே வந்தாங்களோ அது மாதிரியான ஒரு அறிவிப்பா தான் இதை நம்ம பார்க்க முடியும் காயத்ரி. சோ இப்ப பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது சற்று கட்டுப்பாட்டுக்குள் வந்திருப்பதன் காரணமாக நம்ம இந்திய ரிசர்வ் வங்கி இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதாக புரிந்து கொள்ளலாம் காயத்ரி.